கோவை சரவணம்பட்டியில் தாவேக கட்சியின் பூத் கமிட்டி முகவர்களின் கருத்தரங்கு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கவிருக்கிறது. கட்சித் தலைவர் விஜய் அங்கு வரவிருக்கிறார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு தற்பொழுது விஜய் வந்தடைந்திருக்கிறார். இந்த கருத்தரங்கானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக பல்வேறு வரக்கூடிய வழியில் பல்வேறு இடங்களில் ரசிகர்கள் அவரை துடை சூழ்ந்து அவருடைய காரை மறித்து நின்றதால் விஜய் வருவதற்கு சற்று தாமதமாக இருந்தது. தற்பொழுது அவர் கருத்தரங்கு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சற்று நேரத்தில் இந்த கருத்தரங்கு அரங்கிற்கு உள்ளே செல்லவிருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மணி அளவில் இந்த கருத்தரங்கு தொடங்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது விஜய் வருவதற்கு தாமதமானதால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தாமதமாக இந்த கருத்தரங்கானது நடைபெற இருக்கிறது. சரியாக 5 மணி அளவில் இந்த கருத்தரங்கு தொடங்கி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த கருத்தரங்கானது நடைபெற இருக்கிறது. இன்றும் நாளையும் இந்த கருத்தரங்கு 2 நாட்கள் நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறக்கூடிய கருத்தரங்கிலும் விஜய் பங்கேற்கவிருக்கிறார். தற்பொழுது இந்த முதல் நாள் கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக விஜய் வருகை தந்திருக்கிறார். அவரை காண்பதற்காக இந்த சக்தி சாலையிலிருந்து அந்த கருத்தரங்கு நடைபெறக்கூடிய இடத்திற்கு உள்ளே வரக்கூடிய இடத்திற்கு 1 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. இந்த 1 கிலோமீட்டர் தொலைவிலும் விஜய் வருகையை காண்பதற்காக, விஜயை பார்ப்பதற்காக ஆங்காங்கே இருக்கக்கூடிய வீடுகளில், மொட்டை மாடிகளிலும், சாலைகளில், இருபுறங்களிலும் ஏராளமான ரசிகர்கள், ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் அவரை காண்பதற்காக குவிந்திருந்தனர். மொட்டை மாடிகள் மட்டுமின்றி இந்த சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான ரசிகர்கள் சாலையை மறித்தே நின்றிருந்தனர். அவர் வருவதற்கு முன்னதாக ஒரு வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழியில் சுமார் 500 மீட்டர் தொலைவிற்கு ரசிகர்கள் சாலையை மறித்து வரிசையாக சாரசாரையாக காத்திருந்ததால் வழியை மாற்றி தற்பொழுது பக்கத்து இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழியில் விஜய் தற்பொழுது அந்த அரங்கிற்கு செல்லக்கூடிய நுழைவாயிலுக்கு சென்றிருக்கிறார். நுழைவாயிலிருந்து தற்பொழுது அவர் உள்ளே செல்லவிருக்கிறார். நுழைவாயிலில் நின்று அவரது காரை நிறுத்தி வெளியில் வந்து ரசிகர்களுக்கு பார்த்து தற்பொழுது கையை அசைத்துக் கொண்டிருக்கிறார். ரசிகர்கள் விஜயை கண்ட மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்பு ஆரவாரத்துடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கின்றனர். வரும் வழியில் மலர் தூவி ஆங்கங்கே அவருக்கு வரவேற்பானது அளிக்கப்பட்டது. தற்பொழுது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த அரங்கிற்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய நுழைவாயிலில் வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு ஆரவாரத்துடன் ஆர்ப்பரிப்புடன் வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கின்றனர். விஜய் அவர்களை பார்த்து தற்பொழுது கையெழுத்திட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 5 மணி அளவில் இந்த கருத்தரங்கானது நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது. இந்த ஓராண்டு நிறைவடைந்த பிறகுதான் தற்பொழுதுதான் இந்த களத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வர ஆரம்பித்திருக்கிறார். ஏனென்றால் ஜனநாயகம் படப்பிடிப்பானது தற்பொழுது நடைபெற்றக்கூடிய நிலை, அது இன்னும் சற்று நாளில் படப்பிடிப்பானது முடிய இருக்கிறது. ஓராண்டு நிறைவடைந்த பிறகு தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அதில் முதல் கட்டமாக பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படும் என்று 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி இந்த பூத் கமிட்டி மாநாடானது நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. 5 மண்டலங்களில் இந்த பூத் கமிட்டி மாநாடானது நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், டெல்டா மண்டலம் என 5 மண்டலங்களாக பிரித்து அந்த மண்டலங்களில் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை ஒருங்கிணைத்து அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்று இந்த கருத்தரங்கானது நடைபெறும். அவர்களுக்கு பூத் கமிட்டியில் எவ்வாறு வேலை செய்ய வேண்டும், தேர்தல் நேரத்தில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், மக்களை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும், வாக்கை எப்படி பெறுவது, பிரச்சாரங்களை எப்படி மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கில் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த முதலாவது கருத்தரங்கானது மேற்கு மண்டலத்தில் நடைபெறுகிறது. இந்த மேற்கு மண்டலத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து நடைபெறுகிறது. இன்று 3 மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே இந்த கருத்தரங்கில் பங்கேற்கின்றனர். சேலம், ஈரோடு, நாமக்கல் இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 மாவட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 10 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் மட்டுமே 7000 பேர் இந்த கருத்தரங்கில் பங்கேற்க இருக்கின்றனர். குறிப்பாக சேலத்தில் மட்டுமே 3000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள், ஈரோட்டில் 2000க்கும் மேற்பட்டவர், அதே போன்று நாமக்கலில் 1500க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் என 7000 பேர் இன்று இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கருத்தரங்கில் கூட்டத்தில் 7000 பூத் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக அவர்களுக்கு QR கோட் காலையிலேயே உள்ளே வந்த நிர்வாகிகள் 7 மணி முதலே பூத் கமிட்டி அரங்கிற்கு நிர்வாகிகள் வர ஆரம்பித்து விட்டனர். 7 மணியிலிருந்து அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். கிட்டத்தட்ட QR கோட் வைத்திருந்தால் மட்டுமே, அந்த ஸ்கேன் ஆனால் மட்டுமே, பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு உள்ளே அனுமதியானது வழங்கப்பட்டது. அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் மட்டும் அல்லாது மற்ற தொண்டர்கள், கட்சியின் தொண்டர்கள், இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் என கிட்டத்தட்ட 5000 விட்டு யாரும் ஏந்திரிக்காதீங்க. நீங்க முதல் ரோல இருக்கிறவங்க ஏஞ்சி நிக்கிறதுனால தான் பின்னாடி இருக்கிறவங்க ஏஞ்சி நிக்கிறாங்க. தயவு செய்து யாரும் ஏஞ்சி நிக்காதீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.